ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகா கணபதஜே நமஹ. ஓம் நவக்கிரகேபியோ நமஹ. ஓம் வாக்தேவியை நமஹ. ஓம் சமஸ்த தேவதாபியோ நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நான் தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு. இது என்ன மாத ராசி பலன்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். மாத ராசி பலன்கள் அப்படின்னா இந்த கிரகங்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இந்த உலகம் இயங்குவது இந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் உலகமே இயங்கும். 9 கோள்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இவாளை வைத்துத்தான் இந்த உலகத்துக்கு தலைவிதியே. அன்றாட என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது. நல்லதும் சரி கெட்டதும் சரி இந்த உலகத்தை இயக்கக்கூடியது 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களும் நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்ஹம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசி. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, நமக்கெல்லாம் வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நாம் பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் வீட்டிலே யாரையும் தங்கி இருக்குமா? இருக்கிறதில்ல. பல வேலைகளாக பல காரியங்களாக வாழ்நாள் முழுவதும் அங்கேயும் இங்கேயும் ஓடுனா தானே அதாவது பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் திருமூலர் சொல்லுவார். பிறவிங்கிறது பெருங்கடல், அது நீந்தினா தான் இறைவன்கிட்ட போக முடியும். நீந்தாமல் கரையோ நின்றே இருந்தால் போக முடியாது. அந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் ஓடி ஆடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி சம்பாரித்து சேர்த்து பையன் புள்ள வீடு மனை வாகனம் வசதி இதுக்குத்தான் எதை நோக்கி ஓடுகிறோம் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஓடிகிட்டே இருக்கும். அப்படி ஓடக்கூடிய காலகட்டத்தில் இந்த கிரகங்களை வைத்துத்தான் நம்மளுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது அன்றாட நகர்வுகள் நகருது. அதில் பார்த்தோம்னா இந்த கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய நேரங்கள் கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு. நாம்ளே ஒரு இடத்துல இருக்கிறதில்ல. பல இடங்களுக்கு போகும்போது உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய கிரகம் ஒரே ராசியில் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயின்னு வந்துட்டு தான் இருக்கும். அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அது ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எவ்வளவு கால அவகாசங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறது உண்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனி கால அவகாசங்கள் உண்டு. அதில் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்ம மாத ராசி பலன்குள்ளே இன்க்ளூடிங் பண்ண வேண்டியதில்லை. யார் இந்த 4 கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பயிற்சி, ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பயிற்சி, குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி. இவங்க 4 பேர் இந்த மாத ராசிக்குள்ளே அதிகமாக வரமாட்டாங்க. ஏன்னா வருஷக்கணக்கில் பயிற்சி ஆகிறதுனால அதே கட்டத்தில் அதே ராசியில் தான் உட்காந்துருப்பாங்க. அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. இருந்தாலும் மற்ற 5 கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். சூரிய பகவான் 1 மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி, சந்திர பகவான் 2.5 நாளுக்கு ஒருக்கா பயிற்சி, செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி. அப்போது இந்த கிரகங்கள் மாறி மாறி நஞ்சும். எந்த மாதம் இந்த 5 நாள் பயிற்சி ஆகலாம், 10 நாளில் பயிற்சி ஆகலாம், அடுத்த மாதத்தில் 10 நாள் ஒன்று பயிற்சி ஆகலாம். இந்த 5 கிரகங்களும் இந்த மாதத்துக்குள்ள ஏதாவது பயிற்சியாகி நமது 12 ராசிகளுக்கும் நன்மை தீமைகளை செய்ய இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொதுவாக ஜென்ரலாக கோச்சார ரீதியாக பார்க்குறோம். அக்யூரேட்டாக இதை விட தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா தெளிவாக இந்த மாதம் நமக்கு இப்படித்தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவரவர்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதை வச்சு தான் 100க்கு 100% முழுமையாக என்னால் சொல்ல முடியும். இது பொது பலன். கோச்சார பலன்கிறது எல்லா யூடியூப் சேனலும் சரி, யார் இது சொன்னாலும் சரி, பொதுவான பலன்களை தான் சொல்ல முடியும். இந்த பொதுவான பலன்களில் 2025ஆம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் மங்களகரமான கார்த்திகை மாதத்தினுடைய ராசி பலாபலன்களை மேஷராசி முதல் மீனராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்கு முன்னான பலாபலன்களை விரிவாக பார்க்கலாம் வாங்க. அன்பார்ந்த எங்களுடைய
மகம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாத பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த கார்த்திகை மாதம் நம்ம சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கிறோம். பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னாலே சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடியவர்கள், தலைமை பொறுப்பு, எல்லாத்துலேயுமே தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், நிர்வாகத் திறமை பெற்றவர்கள், இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். முன்கோபம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், ஆண்டவர்கள், அரசர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தால் ராசியிலே கேது, ஏது வந்தாலும் கேது வரக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்போ கேது அப்படின்னு இருக்கிறதுனால நீங்கள் என்னதான் தலைகீழாக உருண்டு பிறண்டு பண்ணாலும் நல்ல பேர் அப்படிங்கிறது வாங்க முடியாது. கஷ்டப்பட்டாலும் நல்ல பேர் கிடைக்காது. நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க, எவனோ பேர் வாங்கிட்டு போயிடுவான். தேவையில்லாத சிக்கல், சண்டை, சச்சரவு, பிரச்சனை இதெல்லாம் கூட பரவாயில்ல, எங்கேயோ கொண்டே விட்டுரும். செய்யாத குற்றத்துக்கு ஜெயில் தண்டனை அனுபவிக்கக்கூடிய அளவு கூட கொண்டே விட்டுரும். சட்ட ரீதியான பிரச்சனை, காவல்துறை பிரச்சனை இதெல்லாம் சந்திக்கணும். அதே சமயம் சிம்மராசியாக இருந்தால் நீதிமன்றத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், சட்டத்துறை அட்வொகேட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் நன்மை. குறிப்பாக சொல்லணும்னா இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, பத்திரிகைத்துறை, ப்ரெஸ் மீடியா, விளையாட்டு, ஆன்மீகத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும். 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இல்லை. 3ஆம் இடத்துல புதன், சகோதரஸ்தானம் பலமாக இருக்குது. உடன் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டு. புதிய வருவாய் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். புதிய ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் இந்த நேரத்தில் நிறைவேறும். எதிர்பாராத விதத்தில் வெளியூர் பிரயாணங்கள் அப்படிங்கிறது அமையும். தொழில் முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழில் துறையில் சிறந்து விளங்கலாம். லாபங்கள் அதிகரிக்கும். கஷ்டங்கள் விலகும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல், பயிற்சி நிறுவனங்கள் வைத்து நடத்துபவர்களுக்கு நன்மை ஏற்படுது. 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் சேர்க்கை. தாயார், தந்தையார் உடல்நலம் கவனம் தேவை. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயார் ஸ்தானம். அங்கே இருக்கக்கூடிய சூரியன் தகப்பனாரை குறிக்கும். இப்போ தாயாருக்கோ தகப்பனாருக்கோ யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக மருத்துவ செலவு, செவ்வாய் மருத்துவக்காரர்கள் கூட இருக்கிறதுனால மருத்துவ செலவு அவசியம் வந்தே தீரும். ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அறுவை சிகிச்சை, இரத்த விரயம், விபத்து இதெல்லாம் கூட நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் ராசி பிரகாரம் அப்பா அம்மாவுக்கு சரியில்லை. அதே சமயம் பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். பூமி தொழில் பண்ணக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம், நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், தொல்லியல் துறை, ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான ஒரு நன்மை அப்படிங்கிறது உண்டாகுது. விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். பஞ்சு, பருத்தி, மில், ஜவுளி சம்பந்தமான தொழில், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும். அது போக வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், குடுக்கல் வாங்கல், ஆடை ஆபரண தொழில் சிறப்பாக இருக்குது. சிம்மராசியில் பிறந்து இந்த தொழில் பண்ணால் சிறப்பாக இருக்கலாம். மிகச்சிறப்பு. 7ஆம் இடத்துல சனி, ராகு நன்மையை தராது. உடல் நலத்தில் கவனம் தேவை. குறிப்பாக வாகன சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்துகிறவங்க, டூரிஸ்ட் வச்சு நடத்துகிறவங்க, ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பணிமனை வைத்து நடத்தக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் எச்சரிக்கை. அதை விட முக்கியம், வாகனத்தில் பிரயாணம் பண்ணும் பொழுது எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். சனியும் ராகுவும் 7 இருக்குது. களத்தில் தோஷம் வேறு. திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள், சண்டை, சச்சரவு, பிரிவு, தேவையில்லாத மனக்கசப்பு, விவாகரத்து வரைக்கும் போகும். அதனால் சிம்மராசிக்காரர்களும் கண்டிப்பாக ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்த்து தான் ஆகணும் இந்த மாதத்தில். ஏன்னா கிரகங்கள் அமைப்பு சரியில்லை. அதனால் சொந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எப்போ பார்க்கணும்? இந்த மாதிரி டைமில் தான் சொந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். என்னுடைய நம்பர் அதில் வரும். அதை பார்த்துட்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க, பார்த்து சொல்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த மாத பலாபலங்களில் ஒரு 80% நன்மைகள் அப்படி தான் என்னால் சொல்ல முடியும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே 80% நன்மைகள். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் ஆதிசிவன் சிவபெருமான். சிவபெருமானையும் வணங்கி சொந்த ஜாதகத்தையும் பார்த்து ஒரு முறை இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.